புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு பெருவிழா யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. குடமுழுக்கை முன்னிட்டு திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு பெருவிழா நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜையுடன் நேற்று திருவிழா தொடங்கியது. யாகசாலை பூஜைக்காக கோவிலின் ராஜகோபுரம் அருகே 8000 சதுர அடி பரப்பளவில் 76 குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு 1000 கும்பங்கள் வைத்து யாகசாலை பூஜைகள் நாள்தோறும் நடைபெறும். முதலாவது கால யாகசாலை பூஜைக்காக நேற்று கோவிலில் இருந்து சண்முகர், ஜெயந்திநாதர், நடராஜர், குமரவிடங்க பெருமாள் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டன. யாகசாலையில் வைப்பதற்கென்று காசி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தமும் செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் ஓதுவார்கள் திருப்புகள் பாட, வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அமரர் கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரர் லோகமது ஆளுடையார்களே. இதில் தர்மபுரம் மகா சன்னிதானம் அறங்காவலர் குழு தலைவர், கோயில் இணை ஆணையர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். குடமுழுக்கையொட்டி கோயில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. வரும் 7ஆம் தேதி வரை பல்வேறு பூஜைகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது.